ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எம்மியை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ஃபேஷனுக்குள்ளே வரப்போகிறோம். இன்றைக்கி ஃபேஷனபிளான ஒரு mermaid ஸ்கர்ட் பார்க்க போகிறோம், அதாவது ஃபிஷ் டெயில் ஸ்கர்ட். இப்போ நான் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் சொல்லித்தரேன். இடுப்பு சுற்றளவு 9 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்கர்ட்டோட டோட்டல் லென்த் வந்து 42 இன்ச்சஸ். ஆனால் நம்ம இந்த நீ லென்த் வரைக்கும் 16 இன்ச்சஸ் எடுத்துக்க போகிறோம். பேலன்ஸ் வந்துட்டு க்ராஸாக இந்த மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். இது ஃபிஷ் டெயிலுன்றதுனால கீழே வந்து இந்த மாதிரி ப்ராடாகவும் மேலே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹிப் லைன் வரைக்கும் தான் ஷேப் வரும். நம்ம இந்த கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுவோம். இப்போ இந்த ஹிப் லைன் வரைக்கும் 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெயிஸ்ட் லைன்லேருந்து 5 இன்ச்சஸ் எதுக்காகனா ஷேப்காக. இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலாக நான் கட் பண்ண போகிறதில்ல. அந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு வந்து உள்ளே பிடிச்சி தைக்க போகிறோம். அப்போ வந்து ஹிப் வந்து ஷேப் வரும். இப்போ இதே பேட்டர்ன் வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் பெல்ட்டுக்காக ஒரு 5 இன்ச்சஸ் விட்டுட்டு பேலன்ஸ் கிளாத்லேருந்து மார்க் பண்ண போகிறோம். டோட்டல் 42 இன்ச்சஸ். இப்போ அந்த கிளாத்தோட கம்ப்ளீட்டாக எவ்வளோ ப்ராட் இருக்கோ அவ்வளோவும் நம்ம ஷேப் வரைஞ்சிக்க போகிறோம். அந்த 16 விட்டு பேலன்ஸ் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக அந்த சர்க்கிள் மாதிரி வரப்போகுது. நான் உங்களுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். நம்ம பியோர் காட்டன் எடுக்கிறதா இருந்தால் 1/4 இன்ச்சு விட்டால் போதும். இது வந்து ரயான் ஃபேப்ரிக். சப்போஸ் நம்மளுக்கு நூல் விட்டு போச்சுனாலும் உங்களுக்கு தையல் விட்டு போகாது. இப்போ நம்ம பேட்டர்னில் இருந்த அளவுக்கு கட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் அந்த பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேட்டர்னோட சென்டர் பாட்டம் பார்ட்டில் கரெக்டாக ஒரு 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு வந்து அதாவது வைடு வந்துட்டு 3 இன்ச்சஸ் நம்ம ஷேப் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 3 இன்ச்சஸ் கட் பண்ணதை வந்து 9 இன்ச்சஸாக எடுத்துக்க போகிறோம் வேறு ஒரு ஃபேப்ரிக்லேருந்து. இப்போ நம்ம எடுக்கிற ஃபேப்ரிக்கை வந்து மறுபடியும் இந்த ஷேப்பில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணும்போது கீழே வந்து அம்ப்ரல்லா ஷேப்புக்கு ப்ராடாகவும் மேலே வந்துட்டு ஃபிஷ் டெயில் மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கும். இப்போ நம்ம இதோட கரெக்டான இன்ச்சஸை வச்சு மார்க் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த ஸ்கர்ட்டில் இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ராங் சைடில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா அது பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கிளாத் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கிளாத் இருக்குங்க இல்லையா, அதிலேருந்து நம்ம கிளாத் எடுக்க போகிறோம். ஸோ 2.5 இன்ச்சஸ் இதிலேருந்து எடுக்கிறோன்னா அதிலேருந்து ஒரு 8 இன்ச்சஸாவது நம்ம எடுப்போம். ஸோ மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த 8 இன்ச்சஸ் வந்துட்டு பெல் பின் போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. 2 சைடு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா ஷேப் மாறும். இப்போ நம்ம மெயின் பீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்த இந்த 2.5 இன்ச்சஸை வந்துட்டு 3 மடங்காக நம்ம எடுக்க. பெல் பின்ஸ் அங்கங்கே அட்டாச் பண்ணிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கட்டிங் உட்காரும்.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ராடான கிளாத்தை வந்துட்டு மெயின் பார்ட்டோட அந்த வி ஷேப்பில் வச்சு அட்டாச் பண்ணிட போகிறோம் பெல் பின்னில். நம்ம ராங் சைடு வெளியே வர மாதிரியும் ரைட் சைடு வந்து உள்ளே வர மாதிரியும் அட்டாச் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் 2 சைடும் வி ஷேப் கரெக்டாக உட்கார மாதிரி பெல் பின் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த இது கரெக்டாக வரும். அது கரெக்டாக வந்ததுக்கப்புறமா கீழே அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிட போகிறோம். பெல்ட் கொடுக்கறதுக்காக அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெல் பின்னை வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த வி ஷேப் வரணும். அந்த வி ஷேப் பாருங்கள், அது கரெக்டாக ஷார்ப்பாக வி ஷேப்க்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை வந்துட்டு மெயின் இன்ச் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதே மாதிரி வி ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட்டிங் முடிச்சிட்டோம். ஸ்டிச்சிங் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வந்து விசிட் பண்ணுங்கள்.